வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேத்திக்கு அமரன் படத்துல சாய் பல்லவியுடைய கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அந்த வீடியோ வெளிவந்தது. அதுக்கு வெகுவாக பாராட்டுக்கள். அந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு மிகப்பெரிய வரவேற்பு. எப்படி வந்து ரியலா இருந்ததோ அந்த ரீல்ல அப்படியே கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் அப்படிங்கிற பாராட்டு கிடைச்சது. இது வந்து சிவகார்த்திகேயன் கேரியர்ல பெஸ்ட் பிலிமா இருக்கும் அப்படின்னு ஏராளமான பேர் பாராட்டுறாங்க. இது தொடர்பாக சாய் பல்லவி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஓவர்வெல்ம்டு வித் தி ரெஸ்பான்ஸ் ஃபார் இந்துஸ் கேரக்டர் ப்ரோமோ இன் அமரன். ஐ am going to save my words and thoughts for the another day. Here is the promo for the lovely people who are yet to see it அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காங்க. forever grateful to dear Rajkumar sir for convincing me for the trust, freedom and the experience அப்படின்னு நான் பின்னாடி அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பதிவை போட்டிருக்காங்க. ஸோ அமரன் வந்து இவங்க கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா தெரியுது. மெய்யழகன் படம் நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வந்து மிக்சடு ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் பாராட்டுறாங்க, ஒரு சில பேர் செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த இயக்குனருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன், பிரேம்குமாருடைய பேட்டி. அவர் வந்து மகாநதி படம் அந்த படத்தை பத்தி அவர் சொல்லியிருந்தது. அந்த படத்துல வந்து அந்த கல்கத்தால வந்து சோனா காஞ்சில வந்து தான் பொண்ணை காப்பாத்துறதுக்கு போவாரு. இப்போ இவங்கெல்லாம் துரத்திட்டு வருவாங்க. அந்த பொண்ணோட இவர் உட்காந்துருவாரு. அப்படி உட்கார்றப்ப அந்த மற்ற அந்த அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க பணத்தை போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி விடுவாங்க. அப்போ ஒரு பொண்ணை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவ ஏன் பொண்ணு இங்கே இருக்கிறப்ப பிறந்ததுன்னு உடனே அந்த பொண்ணு போய் கமல் சாரை கட்டி பிடிக்கும். அதை வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு காட்சியை யோசிச்சாரு கமல் சார், எப்படி இந்த காட்சியை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணாரு, பயங்கர ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எப்படி இப்படிலாம் திங்க் பண்றாங்கன்னு அந்த காட்சியை நீங்க திருப்பி பாருங்கன்னாரு கமல் சார். வந்து அந்த உட்கார்ந்துருக்கிறது கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒவ்வொருத்தர் காசு போடுறப்ப அவரோட ரியாக்ஷன், அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அந்த பொண்ணு வந்து கமல் சாரை வந்து ஒரு மரியாதையா அப்பா மாதிரி கட்டி பிடிக்கிறது, அந்த அவர் கொடுக்குற ரியாக்ஷன், அவர் அழுகிறது, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த நம்பர் கேம் எல்லாம் விட்டுருங்க. திஸ் மேன் கமல்ஹாசன் has inspired several filmmakers, actors. Inspiring young generation actors is a common phenomenon, but an actor inspiring filmmakers is a rare phenomenon. அதாவது ஒரு டைரக்டர் வந்து அடுத்த தலைமுறையை வந்து இன்ஸ்பயர் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நடிகர், ஒரு கதாநாயகன் இன்னொரு இயக்குனரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க பல படங்கள் பண்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் உலகநாயகன் கமல்ஹாசன் தான். இது வந்து ஒரு ரேர் பினாமினன் அப்படின்னு மிரண்டு போய் பாராட்டுறாங்க எல்லாரும். அதுதான் கமல்ஹாசன். வெண்ணிராடை மூர்த்தி அவர்களுடைய பேட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுலதான் சில விஷயங்கள் ரேர் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தாரு. அதாவது 1975 மாலை சூடவா அப்படின்னு ஒரு படம், அதுக்கு முன்னாடி சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துல வந்து கமல்ஹாசனுடைய நடிப்பு, டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்துல கமல் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சி வி ராஜேந்திரன் நினைச்சாராம். ஸோ அந்த மாலை சூடவா படம் வந்து வெண்ணிராடை மூர்த்தி கதை வசனம் எழுதின படம், டைரக்ஷன் சி வி ராஜேந்திரன். ஸோ அதுல வந்து கமல்ஹாசன் மஞ்சுளா 2 பேரும் ஜோடியா நடிச்சாங்க. அதுல வந்து அவர் ஒரு டான்சராகவே தான் அவர் போட்டிருந்தாங்க. ஸோ இவர் நம்ம வெண்ணிராடை மூர்த்தி கதை வசனம் எழுதியிருக்காரு. அதுல கமல் வந்து கதாநாயகனா நடிச்சிருக்காரு. பின்னாடி ஒரு முறை ஒரு சம்பவம் சொன்னாரு. கமல்ஹாசன் வந்து ஷூட்டிங் வந்திருந்தப்ப இவர் சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆயிருக்கு. அதாவது இவர் 1964 சினிமாவுக்கு வந்தாரு. 1964 ஆகஸ்ட் 23 24 மேக்கப் போட்டிருக்காரு. ஸோ 64 25 அப்படின்னா 84 89. ஸோ 1989 90 இந்த மைக்கேல் மதன காமராஜன் பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த காலகட்டம். அப்படி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த பொழுது இவர் கமல் சார்ட்ட சொல்லியிருக்காரு, கமல் இன்னைக்கு வந்து நான் சினிமாவுக்கு வந்து 25 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு ஒன்று. கமல் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த காலகட்டங்கள்லாம் எப்படின்னா 10,000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். இது வந்து அவருடைய சம்பளத்துலலாம் அவர் இது பண்ணல, அவர் ஒரு மகிழ்ச்சியில வந்து 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு. இதை வந்து பின்னாடி வந்து நம்ம சித்ரா லட்சுமணன் பேட்டியில சொன்னார்.
சொன்னாரு. சித்ரா லட்சுமணன் கமலஹாசனை போய் பார்க்கிறாரு, உலகநாயகன் கமலஹாசனை போய் சந்திக்கிறாரு. அப்ப பல்வேறு விஷயங்களை பேசுறாரு. அப்ப மகேஷ் நாராயணனோட படத்தை இப்ப என்னால பண்ண முடியாது, என்னுடைய மார்க்கெட்டுக்கு நான் இப்ப அந்த மாதிரி பண்ண முடியாத நிலைமையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஏன்னா பெரிய படங்கள் தான் பண்ற மாதிரி இப்ப சூழ்நிலை இருக்கு, வியாபாரம் அவ்வளவு பெருசா இருக்குன்னு வருத்தப்படுறாரு. அப்புறம் தக் லைஃப் படத்தை பத்தி சொல்றாரு. அச்சுவினத்தோட படம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இந்த மணிரத்னம் படம் முடியறதே டைம் ஆயிடும், அச்சுவினத்தோட பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா அதை பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு பண்ணணும்னு ஆசைதான் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து வெண்ணிராடை மூர்த்திக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு சித்ரா லட்சுமணன். இல்ல, எனக்கு அந்த சம்பவம் ஞாபகமே இல்லை, ஆனா வெண்ணிராடை மூர்த்தி மகா கலைஞன் அப்படின்னு வெண்ணிராடை மூர்த்தியை பாராட்டுறாரு. இதெல்லாம் நான் வந்து சித்ரா லட்சுமணன் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நம்ம வெண்ணிராடை மூர்த்திகிட்ட எடுத்த பேட்டி ரெண்டையும் சேர்த்து பார்த்ததுல தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாலை சூடவா படத்துக்கு வந்து இவர் கதைவசனம் எழுதினாரு, கமல் வந்து இவருக்கு பணம் கொடுத்தாருங்கிறதெல்லாம் நான் இந்த 2-3 பேட்டிகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நேற்றுக்கு கோவிந்த வசந்தா, அதாவது இந்த மெய்யழகன் படத்துடைய இசையமைப்பாளர் கோவிந்த வசந்தாவுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெய்யழகன்ல வந்து உலகநாயகன் கமலஹாசன் 2 பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு. முதல்ல வந்து இந்த 16-17 வயதுல வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீனேஜ் பையன் வீட்டை விட்டு போறப்ப அந்த சோகம், அது அந்த ஊரை விட்டு போறப்ப யாரோ இவன் யாரோங்கிறது வந்து ரொம்ப மெச்சூர்டா அவனுடைய சோகம் பின்னாடி. ஸோ இதை வந்து கமல் சாரை பாட கூப்பிடுறப்ப அவர் அந்த பாட்டை கத்துக்கிட்டு தான் அவர் வந்திருக்காரு. அந்த பாட்டு என்ன, முதல்ல வந்து எதுவுமே சொல்லலை அந்த பாட்டை சொன்னதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் கதையை பத்தி கேட்டிருக்காரு, இது எந்த மாதிரி இடத்துல வருது என்ன மாதிரி அப்படின்னு கதையை கேட்டுட்டு அந்த பாட்டை கத்துக்கிட்டு தான் அவர் வந்திருக்காரு ஸ்டூடியோவுக்கு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கோவிந்த வசந்தா ஹை பிச்சா இருந்தா அவர் பாட கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லி 4 விதமான டைப்ல அவர் போட்டிருக்காரு, கொஞ்சம் கம்மியா. பட் கமல் சார் வந்து உள்ளதுலே ஹை பிச்சை சர்வசாதாரணமா பாடினாரு. ஐயோ, நம்ம தான் முட்டாள்தனமா இவருக்கு வந்து நம்ம கம்மியா போட்டோமோ அப்படின்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. கமல் சார் அப்படின்னாலே ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அவருடைய பாடல்கள், அவருடைய சிகப்பு ரோஜாக்கள் அவர் பாடினதுலேருந்து அவரை நினைச்சாலே அவர் 65 வருஷமா சினிமாவில் இருக்காரு. ஏதாவது ஒரு பாட்டு நம்ம வரும், நினைவோ ஒரு பறவை, 3ஆம் பிறையில வரக்கூடிய நரிக்கதை, இந்த மாதிரி சுந்தரினியும் சுந்தரன், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி அவருக்கு இருக்கு. அவர் இந்த பாட்டை மொத்தமாவே 1.5 நிமிஷத்துல 1.5 மணி நேரத்துல 2 பாட்டையும் பாடிட்டாரு. ஒரு சில வேரியேஷன், சில இம்ப்ரவைசேஷன்லாம் நான் போட்ட டியூனை வந்து அவர் இம்ப்ரவைஸ் பண்ணி பாடினாரு. அதை கேட்ட உடனே எனக்கு கண்ணில இருந்து தண்ணி வந்துருச்சு. நான் மட்டும் இல்ல, சுத்தி இருந்த 20 பேரும் அழுதோம். கார்த்தி சார்ல ஆரம்பிச்சு எல்லாரும். ஜேசுதாஸ் அல்லது கமல் சார் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கூட்டிட்டு இதை சொன்னோன்னு அவங்க கமல் சாரை கூட்டு வந்து பாட வச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த அனுபவம் எவ்வளவு நல்லா இருந்தது. கமல் சார் எவ்வளவு பெரிய பாடகர், அவர் எவ்வளவு ஈஸியா பாடினாரு, எவ்வளவு உடனே கத்துக்கிட்டு பாடினாருங்கிறத கோவிந்த வசந்தா நல்லா சொல்லியிருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனத்துடைய அமரன் திரைப்படம் தீபாவளி திரைவிருந்தாக அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக சிங்கப்பூர், மலேசியா இந்த 2 நாடுகளுக்கு நம்முடைய சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, ஜிவி பிரகாஷ், ராஜ்குமார் பெரியசாமி இவங்கெல்லாம் போயிருக்காங்க. 28 செப்டம்பர் இன்னைக்கு வந்து மலேசியாலையும் நாளைக்கு சிங்கப்பூர்லையும் ப்ரமோஷன் ஈவெண்ட் நடைபெறும். ஸோ த பியாண்ட் த பார்டர்ஸ்ல வந்து நம்முடைய ஹீரோக்களுக்கு ஒரு ட்ரிபியூட், அமரனுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் அங்க வழங்கப்படுகிறது. ஸோ அப்படி ப்ரமோஷன்ஸ் வந்து ஏற்கனவே சென்னையில் ஆரம்பிச்சது உலகநாயகன் தலைமையில. அடுத்தடுத்து வரிசையா எல்லா ஏரியாலையும் அந்த ப்ரமோஷன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயம்.